மழைக்காலம் வந்துவிட்டாலே துணியெல்லாம் காய வைக்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்குங்க. இது எப்படி ஈஸியா ஒரு சின்ன டிப் மூலியமா நம்ம காய வைக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மழைக்காலத்துல நம்ம வீட்ல இருக்க பொருளையும் நம்மளே எப்படி நம்ம சூப்பரா மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல இருக்க போது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு டேவித் கிச்சன். நம்ம சேனல்ல நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலம் வந்துட்டா நம்ம வீட்ல இருக்க பொருட்களை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டங்க. அதுல எப்படி ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய உப்பு பாத்தீங்கன்னா மழை காலத்துல ரொம்பவே ஈரமாயிருங்க. இல்லைன்னா ஒரு சில கட்ல உப்புங்கள்ல ரொம்ப கட்டி கட்டி ஆயிருங்க. அது ஆகாம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமா இந்த உப்பு ஜாடிக்கு அடியில கொஞ்சமா அரிசி போட்டுக்கோங்க. இந்த அரிசிக்கு மேல ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தா போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட ஒயிட் கலர் பேப்பர் எது இருந்தாலும் மேல போட்டுக்கோங்க. இப்படி நீங்க போடுறது மூலியமா அந்த ஈரத்தை வந்து அரிசி வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்க உப்பு வந்து நீங்க எப்படி போடுறீங்களோ அதே போல எப்பயுமே உதிரியா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. சோ இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. உங்க வீட்ல உப்பு எப்பயுமே கட்டி ஆகாது. வாங்க அடுத்த டிப்க்கு போலாம். பொதுவாவே நம்ம விளக்கெல்லாம் ஏத்தும் போது நெருப்பட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா மழை காலத்துல ரொம்பவே சீக்கிரமா வந்து அது வந்து நமத்து போன மாதிரி ஆயிருங்க. இதனால எரியவும் எரியாது. சோ இதை நம்ம எப்படி போக்கலாம் அப்படின்னா இது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் தாங்க. அதுதான் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எல்லாத்து வீட்லயும் இருக்குங்க. இந்த அரிசி மாவுனால இந்த ஈரத்தை வந்து உரியக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால நம்மளோட நெருப்பட்டியில இந்த ரெண்டு பக்கங்களிலும் இந்த அரிசி மாவை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அது ஈரத்தை நல்லா உரிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்க நெருப்பட்டி வச்சு பத்து வச்சீங்க அப்படின்னா நல்லா சூப்பராவே எரியும். இந்த மெத்தட்லயும் உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த டிப்க்கு போலாம். நீங்க மெழுகுவர்த்தி மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாருங்களேன். அதுவும் ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நீங்க எடுத்து பத்த வச்சு எரிய வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு மெழுகுவர்த்தி எரியுங்க. சீக்கிரமே உருகாது. இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மெழுகுவர்த்தி வைக்கும்போது தரையிலலாம் வைக்காதீங்க. அதுக்கு பதிலா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? குட்டி விளக்கு. அந்த விளக்குல ஒரு சின்னதா திரி போட்டு வச்சுருங்க. இந்த மெழுகுவர்த்தி உருகுறதெல்லாம் அந்த கீழ அந்த விளக்குல ஸ்டோர் ஆகி நம்ம திரும்பவும் அத ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. மெழுகுவர்த்தி தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம விளக்கையும் பத்த வச்சு எரிய வச்சுக்கலாம். சோ இந்த மெத்தட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிப் தாங்க. மழை காலத்துல இந்த ஷூவையும் ஷாக்ஸையும் அடிக்கடி துவைக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கு பதிலா நம்ம வீட்ல எப்படி இதுல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்ல போக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது நார்மலா ஒரு பேப்பர் இல்ல டிஷ்யூ பேப்பர்ல எடுத்து கொஞ்சமா போட்டு இதை நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சு இதை நீங்க ஷூக்குள்ள வச்சீங்க அப்படின்னா அந்த ஷூல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்ல போயிருங்க. ஸோ இதனால நம்ம வந்து மழைக்காலங்கள்ல ஈஸியா நம்ம ஷூக்களையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த ஒரு டிப்புக்கு போலாம். நம்ம வீட்ல வெளிய ஷூக்கள்லாம் வைக்கும்போது இந்த ஓட்டை இருந்தாலும் சில வெளிய ஓப்பனா இருந்தாலும் அது வழியா பூச்சி பூரா பாம்பு எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது நேரா மழை காலத்துல நம்ம ஷூக்கள்ல தாங்க தங்கும். சோ இதனால இது பார்க்காம நம்ம குழந்தைகளோ நம்மளும் வந்து நம்ம தெரியாம போடும்போது அது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிறைய இந்த மாதிரி தாங்க நடக்குது. சோ இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல நியூஸ் பேப்பர் இருந்ததுன்னா எடுத்து இந்த மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. இதை வந்து சுருட்டி இந்த மாதிரி ஷூக்களை வந்து நல்லா சொருகி விட்டுருங்க. இது அடிமுடிக்கும் நல்லா சொருகி விட்டுருங்க. டைட்டா எதுவும் போகாத அளவுக்கு சொருகிருங்க. இப்படி நீங்க பண்றது மூலியமா எந்த பூச்சியும் உள்ள போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்படி இருக்கிறது மூலியமா நம்ம குழந்தைகளையும் பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பா இது ரொம்பவே சேஃபா இருக்குங்க. சோ இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க அடுத்து ஒரு சூப்பரான டிப்க்கு போலாம். மழை காலத்துல நம்மளோட டைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு ஈரப்பதமாவே இருக்குங்க. சோ இந்த ஈரப்பதத்தை போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிளா கிடைக்கக்கூடிய நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர் ஈரமா இருக்க பகுதி எல்லாம் கொஞ்ச நேரம் போட்டுருங்க. கொஞ்ச நேரம் போட்டு அப்புறம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஈரப்பதத்தை எல்லாமே நியூஸ் பேப்பர் உறிஞ்சுக்குங்க. சோ இதனால நம்ம வீடு எப்பயுமே நல்லா ட்ரையாவே இருக்குங்க. சப்போஸ் உங்க வீட்ல இல்ல அப்படின்னா நீங்க வீட்ல யூஸ் பண்ற நார்மல் மாப் எடுத்துக்கோங்க. நார்மல் ட்ரையா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மாப் எடுத்து ஜஸ்ட் நீங்க தொடச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஈரத்தன்மை இருக்காதுங்க. சோ இந்த 2 மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ்க்கு போலாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ முக்கியமா மழை காலத்துல நம்ம துணி காயப்படுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ இந்த டிப் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கஷ்டப்பட மாட்டீங்க. இது எல்லா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடையிலயும் கிடைக்குங்க. இதோட ருபீஸ் வந்து ₹30 தாங்க ஆகுது. ஸோ இது ஒன்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம வேணுங்கிற இடத்துல இந்த இந்த கயிறு வந்து போட்டுக்கலாம். நார்மல் கயிறுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த கயிறுல பார்த்தீங்கன்னா நல்லாவே எலாஸ்டிக்கா இருக்கனால நல்லாவே இது பெருசா எந்த அளவுக்கு வேணா விரிச்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இது 2 பக்கத்துலயும் ஹூக் குடுத்துருக்கங்கனால நம்ம எத்தன வேணா மாட்டிக்கலாங்க. நம்ம வேணுங்கிற பிளேஸ்ல மாட்டிக்கலாம். வேணாம்னா நம்ம கழட்டிக்கலாம்.
இது நல்லா எவ்ளோ துணி போட்டாலும், நல்ல வெயிட் இழுத்தாலும், அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்குங்க. இது தாராளமா போடலாம். நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்டின்னாலும், இது ஈஸியா மாட்டிக்கலாங்க. இது யூஸ் பண்றதும், மெயின்டெயின் பண்றதும் ரொம்பவே சுலபமா இருக்குங்க. நம்ம வீட்டு விண்டோக்கள்ல இத மாட்டி விட்டுக்கலாம். இத கழட்டுறதும் ரொம்பவே ஈஸி. நீங்க இதுக்கோசரம் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்ல. இதுல குடுத்திருக்க லாக்னால நம்ம ஈஸியா அந்த ஹூக்ல வச்சு நம்ம மாட்டிக்கலாம். சின்னதா வேணும் அப்டின்னா கூட நம்ம மாட்டிக்கலாம். இல்ல எந்த அளவுக்கு பெருசா வேணும் அப்டின்னாலும், நம்ம நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இதுக்காக நீங்க ஆன்லைன்ல அதிகமா செலவு பண்ணி நீங்க வாங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வீட்ல வேணுங்கிற இடத்துல மாட்டிக்கலாம். இது ஈஸியா கழட்டிக்கலாம். ஸோ இது மெயின்டெயின் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க காய போட்டீங்கன்னா, உங்க துணிகளும் சீக்கிரமா காய்ஞ்சிரும். இதுக்காக நீங்க ரொம்பவே செலவு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது போல டெய்லி உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல டெய்லி வீடியோஸ தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னொரு டிப்ஸ்ல உங்கள நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.